தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாவேக தலைவர் விஜயை தொடர்புபடுத்தும் சென்டிமெண்ட் இந்த முறையும் பேசப்பட்டு வருகிறது. பெரம்பலூரில் விஜய் பரப்புரை செய்யவுள்ள இடம் விஜயகாந்தின் அரசியல் பயணத்திலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மதுரையில் விஜய் நடத்திய இரண்டாவது மாநில மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என முன்பு அறிவிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையின் அறிவுறுத்தலால் முன்கூட்டியே 21ஆம் தேதி நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் பேசிய விஜய், எம்ஜிஆர் போன்றே குணம் கொண்ட அண்ணன் விஜயகாந்த் என குறிப்பிட்டார். அவரும் மதுரை மண்ணைச் சேர்ந்தவர்தானே, அவரை மறக்க முடியுமா எனவும் விஜய் பேசியிருந்தார். அந்த மாநாட்டில் வைரத்தை இழந்துவிட்டோம், தங்கத்தை இழந்துவிட மாட்டோம் என விஜயகாந்தையும் விஜயையும் ஒப்பிட்டு பேனர் வைத்திருந்ததும் அப்போது வைரலானது. சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? இந்நிலையில் மீண்டும் விஜயகாந்த் விஜய் சென்டிமெண்ட் பெரம்பலூரில் பேசப்பட்டு வருகிறது. விஜய் தமது முதல் வார சனிக்கிழமை பரப்புரையை திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் மேற்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பெரம்பலூரில் உள்ள காமராஜர் வளைவு பகுதியில் தாவேகவினர் அனுமதி கேட்ட நிலையில் மேற்கு வானொலி திடலில் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த வானொலி திடலுக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்பு உள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது பரப்புரை பயணத்தை மேற்கொண்ட போது பெரம்பலூரில் முதலாக வானொலி திடலில் தான் பேசினார் என அவரது தொண்டர்கள் நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். இதுபோன்று தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகள் விஜயகாந்தின் அரசியல் பயணத்தை விஜய் தொடர்வது போன்றதொரு தோற்றத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.